ஓகே காய்ஸ், வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தாரா பிரிட்ஜை நோக்கி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக பனி படர்ந்து ஒரு மாதிரி ஃபாகியாக நல்லா பயங்கரமாக இருக்கான். ஏதோ ரோடு வச்சு போய்கிட்டு இருக்கு. பட் மாண்டினிக்ரோ சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரோடெல்லாம் வேறு லெவலில் வச்சுருக்கிறானுங்க. சூப்பராக எல்லாமே வந்து ஃபுல்லாக லேட் அவுட் ரோட்ஸு, எந்த இதுவும் கிடையாது, நல்லா தார் ரோடு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே வந்து ராஃப்டிங்கு அப்புறமேட்டு ஜிப்லைனு அதெல்லாம் பண்ணலாமா. பட் ஆனால் இப்போது முடியுமான்னு தெரியல, பிகாஸ் ஆஃப் சீசன். இந்த டைமில் பண்ணுறாங்களான்னு தெரில. போட்டிருக்காங்க பாருங்கள், ஜிப்லைன் தாரா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் ஒரு பூனை வேறு நமக்கு கூட வந்து நிற்குது. என்னன்னு தெரில அந்த பூனைங்களுக்கு. ஸோ இது வந்து சீசன் டைம்லலாம் வந்தோன்னா ஃபுல்லாக ஜகஜோதியாக இருக்கும் போல். இப்போதைக்கு வந்து அந்தளவுக்கு கூட்டம் ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரெடிஷ்னல் மீல்ஸ் ஃபார் 2 16 யூரோவாம். லேம் மீட் போர்ஷன் 350 கிராம்ஸ். இதில் எல்லாமே வந்து ஒரு வெயிட் வேறு போட்டுடுறாங்க. இந்த இதுக்கு வந்து இவ்வளோ வெயிட்டு, இந்த ஒரு பிளேட்டில் வந்து எது எவ்வளோ வெயிட் வைப்போம் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தாரா ரிவர் கேன்யன். அதோ அங்கே தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ஸோ அங்கே ஒரு ப்ளூயிஷ் கலரில் வாட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. ப்ளூ இல்லை, ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீனில் வாட்டர் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பிரிட்ஜ். இதை நான் சொன்னல பூனையார், இவர் ஆகுனா எங்கன்னா வந்துடுறாரு. டேய் அங்கே எங்கன்னா விழுந்துடாதா, பள்ளமாக இருக்குது வாடா. ஸோ இதுதான் வந்து தாரா பிரிட்ஜ். ஏன் இந்த பிரிட்ஜுக்கு தாரான்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. ஐ மீன் ரிவர் பேர் தாரா, அதனால் பிரிட்ஜுக்கு வச்சுருக்காங்க. பட் ரிவருக்கு ஏன் தாரான்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டியர் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜை வந்து அழைக்கிறாங்களாம். டியர் ஆஃப் யூரோப், கண்ணீர். அது வந்து பெயர் காரணம் என்னென்னா, இந்த மொத்த ஸ்ட்ரெச்சுக்கும், இந்த நதி ஓடுற மொத்த ஸ்ட்ரெச்சுக்கும் எங்கே நம்ம அந்த தண்ணியை வேணாலும், எங்கே வேணாலும் அந்த நதியிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாமா. கண்ணீரை மாதிரி தூய்மையான தண்ணீராக. இப்போ தான் வந்து என் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருந்தா, கண்ணீர்லேயே 2 கண்ணீர் இருக்குது. நீங்கள் சோகமாக எழுதிங்கன்னா வந்து உப்பாக வருமா கண்ணிலேருந்து வர தண்ணீர், சந்தோஷமாக எழுதிங்கன்னா தித்திப்பாக வருமா. இது வந்து சந்தோஷமாக வர கண்ணீர் மாதிரியான தூய்மையான நீர் அப்படின்னு சொன்னான். அது எந்த அளவுக்கு எப்படின்றது தெரில, கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க வேணா. பட் இவர் தான் ரொம்ப ஆர்வமாக இங்கே அங்கேன்னு சுற்றி நிற்கிறாரு. பயமே இல்லாமல் எங்கே ஏறி நின்றுக்கிறான் பார்த்தீங்களா அவன். ஸோ நல்லா லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கானா. அதை பாருங்க, அப்படியேங்க அப்பா, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஜிப்லைனோட இது போல். அங்கே போது பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்ரு ஜிப்லைன் அது. எக்ஸ்ட்ரீம் லாங்கஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் ஏதோ போட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக ஏதோ போட்டு வச்சுருக்குறாங்க அங்கே. வெரி லாங் ஜிப்லைன். பட் இப்போதைக்கு எதுவும் ரன் ஆகலை, யாரையும் காணும். ஸோ நம்மளால் இப்போ பண்ண முடியாது. இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு கஃபே இருக்குது, இந்த வியூவோட, பிரிட்ஜோட வியூவோட நல்லாயிருக்கு. ஓகே, டைம் ஃபார் சம் ஃபோட்டோஸ் முடிச்சுட்டு. ஓகே காய்ஸ், தேவையான அளவுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் இந்த ஏரியாவை வளைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரிவரை தான் போய் பார்க்க முடிஞ்சால் பெட்டராக இருக்கும். நான் ஜூம் பண்ணுறேன், தெரியுதான்னு பாருங்கள். அது தெரியுதா கலரு, அதுதான் அந்த ரிவரோட கலர். அது இருக்குதா ரிவர், அந்த கலர் தெரியுதா, அதுதான். பட் ரொம்ப இதுவாக இருக்குது. பட் ஸோ ஒன் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் சூப்பரான ஒரு ஏரியா, நல்லா அழகாக இருக்குது. இட்ஸ் அ கேனியன். ஸோ வாட் a beautiful place. டன். சரி, இப்போ அடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஆனால் அந்த வீடுங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவனுங்களாம் எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரில. என்ன மாதிரி வியூ இருக்கும் அவனுங்கெல்லாம். சரி, அவன் பிரச்சனை அவனுக்கு, இருந்தாலும் வியூ மட்டும் தாறுமாறு. அதுவும் அங்கே அந்த 2 மலை சேர்கிற இடம் ஒரு ஈகிள் பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே காய்ஸ், ஸோ மேட்ரு என்னென்னா, காலபைரவர் வழி காட்டுறாரு. இல்லை, அவர் வேறு ஏதோ வேலை பார்க்க போகிறாரு. ஸோ வழிகாட்டி தான் போகிறாரு ஏதோ அந்த சைடில். அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, அந்த அக்கா கிட்டே கேட்டேன், நான் ரிவரை பார்க்கணும் எப்படி அப்படின்ட்டு. அந்த அக்கா அதை இப்படிக்கா நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழி காமிச்சிட்டு போனாங்க. ஸோ இதில் இறங்கி போனோன்னா ரிவரை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ see.
இவர் தான் இங்கேயும் சுற்றின்னு இருக்கிறாரு டாகி பாய். எங்கேயோ போகுது. வா, இவன் வேற கூட கூட வந்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், ஒரே உயிரினங்களாக நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. என்னன்னு தெரில, இன்றைக்கி இல்லை நேற்றுலேருந்து அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன வழி கீழே இறங்கி போகுது. இறங்குறது ஈஸி, ஏறுறது தானே. இதோ இவர் நமக்கு பாடி கார்டாக வந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் அங்கே போனார், மறுபடியும் இங்கேயும் போகிறாரு. நீங்கள் போய் வழியை காட்டுங்க தம்பி. அப்படி தான் போயிட்டே இருங்க. எங்கே ரிவர் இருக்குன்னு மட்டும் காமிங்க. ஓ, ரொம்ப தூரம் போகும் போலையே ரிவருக்கு. அநேகமாக கூப்பிட்டு போய் ரிவர்லேயே இறக்கி விட்ருவோன்னு நினைக்கிறேன். தண்ணியை குடிச்சு பார்க்கலாண்ணா, இல்லை பார்த்துருவோம். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்களா தாரா பிரிட்ஜு. இன்னும் க்ளோசர் வியூ. நல்லா கட்டியிருக்காங்க பிரிட்ஜை. ஒரு மாதிரி என்னதான் வெறும்னே இதுக்குன்னு இருந்தாலும் அது வந்து ஒரு அழகாக ஆக்கி இன்னும் சூப்பராக. இதுதான் ஜிப்லைனோட எண்டிங் பார்த்தீங்கன்னா. அங்கேருந்து ஜிப்லைன் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஓப்பன் பண்ணி இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஜிப்லைனோட இது இங்கே தான் வந்து இறக்கி விடுவாங்க மோஸ்ட்லி. இப்படி தான் என் சர்வலாக இருக்குது. நல்ல ஏரியா. இவர் நமக்காக தான் கூட வந்துக்கிட்டு இருக்காரு. தெரில, அந்த அக்கா சொல்லி விட்டுச்சா என்னன்னு தெரில. நமக்கு கரெக்டாக வழியை காமிச்சு நம்மளை மறுபடியும் கூப்பிட்டு வரதுக்கு நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறாரு போல இது. இந்த ஊரில் ஒரு பொற பிஸ்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குது இவருக்கு வாங்கி போட்டுக்கலான்னா. எஸ், லொக்கேஷன் தான்ப்பா தாறுமாறாக இருக்குது. நல்ல பயங்கரமான லொக்கேஷன். Let the sky fall அப்படின்ற மாதிரி ஒரு இது. அச்சோ, அவர் காலை கடனை முடிக்கிறதுக்காக வந்தாரா என்னன்னு தெரில. ஆனால் கடமையில் கண்ணியமாக இருக்கிறாருப்பா அவர். காலை கடனை முடித்த உடனே இருங்க தலைவர், நான் உங்களுக்கு முன்னாடி போகிறேன்னு போய்கிட்டே இருக்கிறா. அப்படி அவர் உள்ளதாக இருக்குது. உன் கை சொல்லு. இதோ பாரு, இப்படி போய் இப்படி திரும்பி கீழே இறங்குது. அப்படியும் போகுது இப்படியும் போகுது, ரெண்டு வழி இருக்குது. இப்போ எந்த பாதையில் நான் போகிறதுன்னு தெரில. ஆமாம், அவர் எந்த பக்கம் போகிறாருன்னு பார்ப்போம். அவர் சைஸ்க்கு அவர் ஈஸியாக நடந்து போயிடுவார். நம்ம போகிற மாதிரி லொக்கேஷன் எதுன்னு தெரில, பார்ப்போம். இட்ஸ் ஓகே. இவர் எங்கே போனாலும் போய்கிட்டே இருக்காருப்பா. அவர் அங்கே காலை கடனை முடித்து கொண்டு இருக்கிறார். இங்கே வந்து நதி தெரியுதான்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லைடா, அதோ தெரியுது நதி. ஆனால் ரொம்ப தூரம் கீழே இறங்கி போனோம் போல் இருக்கிறதுக்கு. நதி அங்கே தெரியுதா? சின்னோண்டு மஞ்சள் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் இருக்குது. அது ஓடிக்கிட்டு இருக்கு. பட்டு இங்கே ஓரளவுக்கு தான் தெரியுது. அதோ அங்கேருந்து எவ்வளோ தெரிஞ்சோ அதோட கம்மியாக தெரியும் நினைக்கிறேன். போய் பார்ப்போமா? போகலாம், வந்தாச்சு. ஊரே சேஃப் தானா. க்ரைம் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக. ஒரு பெரிய அஃபென்ஸ் எல்லாம் எதுவும் நடக்காதான். இந்த பெட்டி தீவ்ஸ் அப்படின்வாங்களே, இந்த பிட் பாக்கெட்ஸ், இந்த மாதிரி எங்கன்னா வெஸ்ட்டாக எடுத்துன்னு போகுது, அந்த மாதிரி சின்ன சின்ன திட்டுக்கள் தானா. மற்றபடி க்ரைம் ரேட்லாம் ஜீரோ போல். அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஊராக இருக்குது. ஊர் நல்லா அழகாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மக்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். வாய் குளருது, லைட்டாக குளிருது, மன்னித்து விடவும். ஆஹா, எங்கே போய்கிட்டே இருக்கே தவிர தெரில. அந்த அக்கா தான் சொன்னா இல்லை ரிவரை பார்க்க முடியும்னு. போயிட்டு வருவோம். காலைல வாக்கிங் போன மாதிரி ஆச்சு. எஸ், நாளைக்கு காலைல பார்ப்போம். அங்கே நாளைக்கு பார்ப்போம். என்ன மேட்டர்னா, இதுக்கு அடுத்து நாங்கள் புட்வா போனோம். புத்வா அப்படின்னு ஒரு ஊர்.
அங்கே போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சில சைட் சீயிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அது போகிற வழி தானே. சரி, நமக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சு நம்ம அடுத்து போக போகிற இடம் வந்து ஸ்கடார் லேக். அது வந்து ஏதோ ஒரு ஏரியா, அங்கே போகிறோம் அடுத்து. ஸோ அதை தான் வந்து என் ஒய்ஃபு லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டு பேசாமல் அதை பார்த்தோன்னா மற்ற எதுவும் பார்க்க முடியாதுன்றா. பட் மேட்ரு என்னென்னா, நமக்கு வந்து லாஸ்ட்டு டே ஃபுல்லாக வந்து போர்ட்காரிக்கோ போகிற பிளானு. அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை போர்ட்காரிக்கோவில். அது வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி, எல்லாம் ஓகே. லெட்ஸ் see, come on. அதோ போகுது நதி. ஆனால் இது இப்படியே போய் எவ்வளோ தூரம் இறக்கி கூட்டும் போகுதுன்னு எனக்கு தெரில. ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது, போய் பார்ப்போம். ஸோ யா, அந்த புட்வால் லேக் ஸ்காடார் லேக்கை தூக்கிடலாம். அப்படின்னா என்ன மேட்டர்னா, நமக்கு வந்து இது இல்லை. யாரோ பிளாஸ்டிக் பாட்டில் போட்டிருக்காங்க, அதை இந்த டாகி பாய் தூக்கிட்டு போகிறா. அப்படி என்னன்னு தெரியலையே, கொண்டு போய் குப்பையில் போடுவாரா? வெரி நைஸ்யா. ஸோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், போர்ட்காரிக்கோவில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேபிட்டல் சிட்டி. ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் அண்ட் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அங்கே ஒன்றும் ஹாப்பனிங்காக எதுவும் நடக்காமல் தெரியல. நிறைய சைட் சீயிங்ஸும் நிறைய இல்லை. ஸோ அங்கே ரிவர் தெரியுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இன்னும் கொஞ்சம் போனோன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நதி கரை வரைக்கும் போக வேண்டாம், பட் ஆனால் ஓரளவுக்கு கிட்ட போயிட்டு நதியை பார்த்துட்டு வந்துடுவோம். யா ஷூ கலரை கல் போயிட்டான். இது ஒரு பிரச்சனை, நடக்கும்போது டக்குன்னு உள்ளே ஓடிடுவோம். ஷூ கலரை கல். இதோ வந்துட்டேன். அவர் நமக்காக வெயிட் பண்ணுறாரு, வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு போய் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். இந்த ஊரில் மனுஷங்க தான் நல்லவங்களாக இருக்காங்கன்னு பார்த்தா நாயெல்லாம் கூட எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. நமக்காக வழிகாட்டி கூப்பிட்டு போய் மறுபடியும் கூப்பிட்டு வருவார் போல இருக்கு அவர். நீங்கள் வாங்க, உங்களுக்கு நதியை தானே பார்க்கணும், நான் காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கார். நல்ல மனுஷன். நான் மனுஷன். நதி தெரியுது ஓரளவுக்கு. உங்களுக்கு தெரிதா பாருங்கள், அதோ அந்த கேப்பில். இது ஒன்றும் பெருசாக தெரில, அப்படிக்கே போனால் தெரியும் போல். என்ன மேட்டர்னால் கொஞ்சம் சர்வலாக இருக்குது. நல்ல வேலைக்கு இந்த இடத்துலலாம் ஸ்னோ இல்லை, ஏன்னா நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். மேலே தான் ஃபுல் ஸ்னோ. இங்கே கீழே இறங்கி வந்ததுனால இது கொஞ்சம் நல்லா ஹோல்டோடு நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. உண்மையாக ஆமாங்க, அந்த பாட்டில் எங்கன்னா போட்டிருந்தா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. அது தெரியாது பாருங்கள், நரி தெரியுதா? வாட்டர்ஸு நல்லா ப்ளூ கலரில் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு லெவலு. இதோ வந்துட்டேன், ஒரே நிமிஷம் வரேன். அவர் தமிழ் புரியுமான்னு தெரியாது. அங்கே யாரோ ஒரு நண்பர் இருக்கார் போல் கீழே. பார்த்தீங்களா சவுண்டை? யா இந்த தெரியுது பாருங்க நதி என்ன க்ளீனாக இருக்குது. பட் எங்க அப்பா பாருங்க கலரை பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ செம்மையாக இருக்குங்க கலரு நதியோட. இது வேற லெவலு. போகிறோம், கீழே போய் பார்க்குறோம். வாங்க வந்துட்டேன். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக கூப்பிட்டு போகிறோம் அப்படி. அவர் எனக்கு என்னமோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன் அந்த வாட்டர் பாட்டிலுக்கு கன்ஃபார்மாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி மேபி வெரி நைஸ்.
அது இல்லாமல் எங்கெல்லாம் கிராஸ் ரோட்ஸ் வருதோ அங்கெல்லாம் நிற்கிறா அப்படி வேறு இந்த சைடில் தான் போனோம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக இதை பாருங்கள் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு எப்படி போனோம் அப்படின்றது காமிக்க. வா வெரி குட், கமான் வா சாட்டி. வா பாருங்களேன், நான் இப்போ அவளுக்காக நிற்கிறேன்றதுக்காக போயிட்டு அவள் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு கூப்பிட்டு வருது. ஐயோ ஐயோ சூப்பருங்க, வேறு லெவலு. எப்படி இந்த ஊர்லாம் இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னா டாகியெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க போல், அதனால தான் இவ்வளோ சுத்தமாக இருக்குது. எங்கன்னா இல்லை மோஸ்ட்லி இவங்களும் குப்பை போடுறதில்ல, பட் எங்கன்னா போட்டிருந்தா கூட இந்த மாதிரி டாகி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுது போல். அங்கே ஒருத்தர் வெள்ளோடும் குழச்சிக்கிட்டு இருக்கா அப்படி என்னன்னு தெரில அவரு. உள்ளே இருக்கான். சரி அது உள்ள வேலிக்குள்ளார் இருக்கு, அதெல்லாம் வராது. வா நிறையலாம் இல்லை, 2 பேர் தான் வேலிக்குள்ளார் இருக்கானுங்க, அவ்வளோதான். வா அங்கே 2 பேர் குலைச்சிக்கிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரில. வா சாட்டி. அவனுக்கு எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க 3 பேரையும். ரிவர் தெரியுதுங்களா, இங்கே டாகிஸ் குலைச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே அவனுக்கு இவர மாதிரி நல்ல டாகி மாதிரி தெரில, குலைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி இங்கேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வா ஒன்றும் பயப்பட வேணாம், நாங்கள் சும்மா டூரிஸ்ட்டு தான். எனக்காக குலைக்கிற மாதிரி தெரில, கூட நம்பால் வர அப்படி இல்லை, அவரை பார்த்து குலைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வராது சட்டியா. அதான் இருக்கு ரிவர். டூட் டூட் இங்கே வாங்க. ஐ திங்க் தே ஆர் பார்க்கிங் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் திரும்பி போங்க, நாங்கள் வந்துடுறோம். நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். போங்க, நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். தெரில. இங்கே வரைக்கும் எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா தார் ரோடு லெவல் பண்ணுறாங்க. தாரா பிரிட்ஜோட இன்னொரு சைடு வியூ. சரி இதோ இப்போ தாரா பிரிட்ஜ் வியூ. பிரிட்ஜு செம்மையாக இருக்குது. வா இது உள்ளே போய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்துடலாம் திரும்ப ஓடியா. ஓகே காய்ஸ், இறங்கும்போது ஈஸியாக தான் இருக்குது. அவள் சொல்கிறது கரெக்டு தான், இறங்குது ஈஸி தான், ஏறும்போது தான் கஷ்டம். பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, அழகான இடத்துக்காக. எதுக்கு வல்லும் குலைக்கிறாங்கன்னு தெரில 3 பேரும். எலக்ட்ரிக் லைனா? ஆமாம் இருக்கு வழி இருக்குது. மேலே போகிற லைன் எலக்ட்ரிக் லைன் போல் இது, பார்த்து போனோம்.
ஸ்பெஷாலிட்டி கோயில் தான். வந்துட்டேன் பாஸ். போங்க வந்துடுறேன். ஓடிக்கிட்டேன்ல இந்த மாதிரி ஓடிடணும். போகிற வழியெலாம் அவருடைய டெரிட்டரியை மார்க் பண்ணிக்கிட்டே போகிறாரு அவர், விசரிச்சு. அதனால தான் அந்த டாகிஸ் எல்லாம் வந்து காண்டாயிடுறானுங்க. யாரா நீ ஏன் டெரிட்டரி என்னோடய டெரிட்டரியில் வந்து மார்க் பண்ணுற, ஏன் ஏரியா இது அப்படின்ட்டு. சவுண்ட் நல்லா கேட்குது. இதோ வந்தாச்சு, நல்லா தெரியுது. சூப்பர். வந்தாச்சுல. ஓ தேர், எஸ் தாங்க ரிவரு. அப்பாடா, என்ன சோக்காக இருக்குது பாருங்க ரிவர். அடேங்க அப்பா, என்ன கலரியா அது, வேறு லெவலில் இருக்கான். முள்ளு செடியாக இருக்கிறான், அங்கே போகக்கூடாது. தெரியுதா இவர்? அது வருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரி, வேறு லெவலுங்க, அருமையாக இருக்குது. கலர் தான் சூப்பர் கலரு. அவ்வளோதான் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஒருத்தில் இன்னும் கீழே இறங்கி போகலாம், பட் ஆனால் வேண்டாம். இதுக்கு மேலே கீழே போனால் அப்புறம் மேலே ஏறி வரணும், பெரிய வேலை. ஆனால் எந்த சைடில் வழி இருக்குன்னு தெரில. கிட்டத்தில் போகிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இதுதான் அந்த வியூ பாயிண்ட் நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அந்த சைடில் எங்கன்னா கிளியரிங் எதுனா இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் பார்க்க முடியும். பட் ஃபார் நவ் திஸ் இஸ் வாட் வி ஹேவ். அவர்லாம் தெளிவாக இருப்பார் அவர்லாம். ஸோ தாரா ரிவர் பார்த்தாச்சு, சில பல ஃபோட்டோக்கள்லாம் எடுத்தாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு கோ பேக். அண்ட் நம்மளோட நண்பர் காலபைரவர் அவங்க மீண்டும் வழிகாட்டுவார். அவர் அந்த வாட்டர் பாட்டில் தான் எங்கன்னா விற்கிறாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு. மறுபடியும் கரெக்டாக கிளம்பலான்னும் போது போயிட்டு வாட்டர் பாட்டிலை தூக்கிடுறா. அப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு வழி காமிக்கிறார். இப்போது அடுத்து இப்போ மேலே போக வேண்டியது தான். கடினமான பாதை அதே தான். என்னென்னா இப்போ மேலே ஏறுது, அதனால் கொஞ்சம் இட்ஸ் ஓகே. வாஸ் worth the walk. அப்படியே போவோம். அவங்க தான் குலைச்சினே இருக்கிறானுங்க. ஏன் குலைக்கிறானுங்கன்னு தான் தெரில. ஒன்றுமே பண்ணலையா அவங்கள? இப்படி எங்கன்னா ஈஸியாக மேலே ஏறுறதுக்கு வழி இருந்தால் ஏறிடலாம். வியூவை பாருங்கள் சும்மா. வாவ், நல்லா அருமையாக இருக்கான். அதுவும் அங்கே வந்து வீடு கட்டிக்கிறான் பார்த்தீங்கன்னா. அங்கே தான் நிற்கிறான். எப்படி கட்டினா ஏன் கட்டினான்லாம் தெரியாது, ஆனால் கட்டியிருக்கேன். கொஞ்ச நேரம் அவர் மட்டும், ஆனால் கரெக்டாக மேலே போகிற வரைக்கும் கூடவே வருவார். பாருங்க, அந்த ரோடு கிட்டே போயிட்டா அப்படி. இப்போ இஸ் வெயிட்டிங். நம்ம எந்த சைடில் போகிறோன்னு தெரியாமல் வெயிட் பண்ணுற அப்படி.
இல்லை நம்ம இந்த சைடில் தான் போகணும்னு சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாரா கேட்டணும் என்ன ஒன்று பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எங்களை பத்திரமா கூப்பிட்டு போகிற பொறுப்பு அவரோட இது போல். ஐயோ பாருங்கள் சும்மா வா செம்மையா இல்லை? ஏறுறோம், ஏறிக்கொண்டே இருக்கிறோம், ஏறுவோம். ஏறிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்காக அவரும் கூட வந்து ஏறாரு பார்த்தீங்களா? ஏதோ கீழே இல்லை மேலே. போங்க போங்க ஏறுங்க. ஏதோ அந்த வீட்லேயும் ஆள் இருக்காங்க, பரவாயில்லையே. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அப்படியே கிராஜுவலாக ஏது, அதனால் ஈஸியாக ஏறிடுவோம். தாரா பிரிட்ஜ் ஒன்ஸ் அகெயின். இவங்க அப்படியே எங்க அப்பா நான் வியூ. போவோம். இங்கே இருந்தவங்களை காணும். பாருங்க அந்த வீட்டிலலாம் ஆள் இருக்காங்களான்னு தெரில. லேடி நினைக்கிறவங்க. கண்ணில் பட்டார் போல் குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு? கையை பிடிச்சிக்கோங்க, ஏறுங்க. கிளம்பிட்டோம்ப்பா, கிளம்பிட்டோம், அதெல்லாம் வேண்டாம். கட்டி போட்டிருக்காங்க. ஓகே, நோ வரிஸ் நோ வரிஸ் நோ வரிஸ். நாங்கள் கிளம்பிட்டோம். ஐ பாரு அந்த கட்டையெல்லாம் தூக்குறான், எதுக்குன்னு தெரில. ஓகே வந்துடு. அவ்வளோதான், கொஞ்சம் அவுட் ஆஃப் சைட் போயிட்டுனா அதுக்கப்புறம் ஒன்றும் கத்த மாட்டான். ஏன்னா நம்ம டூடை காணோம். அந்த சைடில் இங்கே இருக்கார் போல், திரும்பி நிற்பார். எங்கே போக போகிறார்? நம்ம சுற்றி அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜு கிட்ட போனோம் நம்ம. ஓகே, ஈஸி ஈஸி. நல்ல இந்த மரம் அது வெட்டிட்டு இருக்கிறாங்க, பாவம் விழுந்துருக்கும் போல், அதனால் வெட்டியிருக்காங்க. ஓகே, எங்கே காலபைரவர் காணோம்? இந்த நிற்கிற அப்படி இல்லை, அவர் அங்கேருந்து பார்த்துருந்தாங்கிறார் நம்மளை, வரமா என்ன பண்ணுறோன்னு. பாருங்க அவரை எப்படி நின்றுக்கிட்டு இருக்காருன்னு நமக்காக.
வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சம் தான். அதோ பிரிட்ஜு தெரியுதா? பிரிட்ஜுக்கிட்ட போகணும். அங்கே தான் காரை விட்டுருக்கோம். போயிடலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே, இதுக்கப்புறம் நார்மல் தான், ஏறுற மாதிரி இல்லை. ப்ளெயினாக இருந்தால் வந்துடுவா, பிரச்சனை இல்லை. அது வரேங்க ரிவரை மறுபடியும் ஒரு வியூ, ஒன் ஃபைனல் லுக் இங்கேருந்து. இதுக்கப்புறம் போகிற வழியெலாம் பார்ப்போன்னு நினைக்கிறேன் இந்த ரிவரை. இது போய்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. 10 நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கோம் கிளம்பி. இறங்கும்போது சீக்கிரமாக இறங்கிட்டோம். 1/4 மணி நேரத்தில் மொத்தமாக போய்ட்டோன்னு நினைக்கிறேன் கீழே வரைக்கும். ஏறும்போது தான் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்க போகுது. இட்ஸ் ஓகே. சில்லுன்னு இருக்கிறதுனால கோல்ட் ஆகுது. பட் வண்டியில் போய் உட்காந்தோன்னே சரியாயிடும். ஹீட் இருக்குல்ல. பாருங்க அவர் நமக்காக நின்றுக்கிட்டே இருக்க. பார்த்த உடனே ஓகே நம்மளை பார்த்துட்டோம் அப்படின்னோடனே அடுத்து நடக்கிறாரு. டாகி நினைப்பார் உங்களால் நானும் ஸ்லோவாக போக வேண்டியது தெரியுது, என்னடா நீங்கள் அப்படின்னு போகிறார். அவர் பாட்டு வேகமாக போய் நிற்கிறாரு. படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையிலே கொஞ்சம் முட்டையை அவிச்சு எடுத்து வண்டியில் போட்டு வந்துட்டேன். வேணா போயிட்டு ஒரு 2 முட்டையை உள்ள தள்ளணும்னு வைங்க, எனர்ஜி வந்துடும். போதா குறைக்கு நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே வந்து டேட்ஸும் ஆல்மண்டும் போட்டு ஒரு கேக் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. கேக்னால் என்ன, வெறும் டேட்ஸு ஆல்மண்டு அதை ரவுண்டாக தட்டி வச்சுருந்தாங்க, நோ ஆடட் சுகர். ஸோ அவனை சாப்பிட்டோன்னா இன்னும் பசி ஆறிவிடும். அப்புறம் ட்ரைட் ஃபிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதையும் சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. எவ்வளோ பசினாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மத்தியானத்துக்கு இப்போ எதனா சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் சாப்பிடுவேன். என்ன குழம்புனா இந்த ஊரில் எங்கே போனாலும் என்னத்தையாவது ஒன்று போடுறானுங்க அதில் சாஸ் மாதிரி. அதில் எப்படியும் சுகரு இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஐ டோன்ட் லைக் தட் மச். சாப்பிட பிடிக்கும், இருந்தாலும் அவ்வளோ சாப்பிட்றது பிடிக்காது. எதோ பாருங்க ரூட்டு, அவ்வளோதான் சுற்றி வந்துருக்க வேண்டாம். அப்படியே இப்படி வந்தால் ஏறிடலாம். ஆனால் உருண்டு விழுந்துருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாதை தெரியுதா? வந்துருக்கலாம், பட் ஆனால் உருண்டு விழுந்துருப்போம். 4 கை வச்சு சரி 2 கை 2 காலை வச்சு தான் ஏறிடணும் போல். கையும் யூஸ் பண்ணிடணும்னு சொல்ல வரேன். என்ன மரம் தெரில, அழகாக இருக்கானா ஒரு லைனாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. உட்காரதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. அப்படி முன்னாடி பாப்பா அங்கே இருக்கான்ட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட். ஆனால் ஒரே ஸ்ட்ரெச் தான். அதான் அங்கே முன்னாடி போய் உட்காரலாம், ஏன்னா வழி இருக்கும். எங்கெங்கே உட்காரதுக்கு இடம் போட்டு வச்சிடலாம். அதுதான் பண்ணல இவங்க. யூகேல அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரெச்சுனால் போகிற வழியெலாம் மரத்தாலேயே சேரை போட்டு வச்சுட்ருப்பானுங்க. உட்காந்து போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு. பட் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம குறையாவே சொல்லக்கூடாது. என்ன வண்டி எடுத்துகிட்டு கீழே வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம ஆளை கூப்பிட்றேன். வந்துடும். அப்படி எங்கே நிற்கிறோம்? அப்படி ஓகே, சரி போய் பார்ப்போம். எங்கன்னா நிற்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளை விட்டு போக மாட்டார். ரொம்ப பொறுப்பான ஜீவன். அது பாருங்க, பாட்டிலோடு நமக்காக வெயிட்டிங்.
ஆல்ரைட்டி எஸ் வந்துட்டோம், ஓரளவுக்கு வந்துட்டோம். வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இதோ பிரிட்ஜு தெரியுது. வா, என்ன ஒரு ஏரியா, வேறு லெவலில் இருக்குப்பா. ஓகே, பிரிட்ஜ் தெரியுதா? ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்ட்ரெச்சுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு மிதி அப்படியே ஏறினா அங்கே போயிடலாம். இப்படி ஏறி போகணுமாண்ணா? இல்லை, அப்படியே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக தானே? இல்லை தலைவர், கார் பார்க்கிங் போகணும், வேறு எங்கேயும் கூப்பிட்டு போகாதீங்க. நான் வேணால் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன் தூக்கிட்டு வரதுக்கு, ஆனால் தருவாரான்னு தெரில. கமன், அவர் விளையாடுறாரு, அதை வச்சுப்போ. அவர் தான் தூக்கிட்டு வரணும்னு பார்க்குறாரு. கன்ஃபார்ம் ட்ரெயின்டு டாக் தான், அதை தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஆசைப்படுது. காலர் வர்றதுக்கே ஆமாம் ஆமாம். இதோ ஜிப்லைனோட இது உக்காருவா, யாரு கேது. ஓகே, பிரிட்ஜில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆளுங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மேலே ஏறி அந்த இதுக்கிட்ட வந்தாச்சு. வாட் இஸ் இட் கால்ட்? ஜிப்லைனோட பிளாட்ஃபார்ம் அதுக்கிட்ட வந்துட்டோம். வேலை பார்க்குறாங்க. அவ்வளோதான். இதோ மேலே ஏறி லெஃப்டில் திரும்பினா கொஞ்சம் தூரத்தில் கார் பார்க் பண்ண இடம் வந்துடும். ஒரு 200 மீட்டர்ஸ் மேபி, அவ்வளோதான். வியூ பிளாட்ஃபார்ம் தெரியுதா? அங்கேருந்து தான் தள்ளி விடுவாங்க. அப்படியே ஸ்வைன்னு இந்த லைன்லேயே ஜிப் லைன்லேயே பிடிச்சி அப்படியே இங்கே வந்து இங்கே லேண்ட் ஆவாங்க. அப்புறம் இது வழியாக ஏறி மேலே இப்படியே போய் மேலே போயிடலாம் போல். நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்தோமே அந்த இடம் ஜிப் லைன் தாரா இன்வெர்டடாக காமிக்குது பாருங்கள். அங்கே தான் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபஸ்ட்டு. ஓ, பிரிட்ஜு மேலே டிராஃபிக்கு அது பாருங்க. அங்கே ஏதோ ரோடு ஒர்க் நடக்குது. ஸோ அந்த பிரிட்ஜு மேலே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. கூட இந்த டாக்கியை பார்க்கும்போது யாராவன் கூட சும்மா வந்துன்னு இருக்கிறானே அப்படின்னு நினச்சேன். பட் ஹி வாஸ் அ கிரேட் ஹெல்ப். அழகாக ரூட்லாம் கூட்டும் போய் ஜம்முன்னு காமிச்சு ஒரு நல்ல கைடு ஆக்டிவிட்டியாக ஒரு நல்ல கைட் டாகாக நடந்துக்கிட்டோம். அப்படி முட்டை சாப்பிடுவானா? டாகி முட்டை சாப்பிடுமா தெரில. சாப்பிட்னா ஒரு 2 முட்டையை போடலாம். போகலாம்.
பாருங்க அவருக்கு புரியுது நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செய்கிற அப்படி. ஹோல்ட் ஆன் டூட். அப்பா வந்தாச்சு. அது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி விளையாடுறதுக்கு. அவ்வளோதான் சரி வந்துட்டோம். ஒரு வழியாங்க மேலே வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் தேர் நிற்கிது நம்ம காரு. பிளாக் கலர் ஒரு பில்லர் மாதிரி இருக்குல்ல, அது கீழே சிம்னி அது கீழே இருக்குது. தேங்க்யூ டூட். நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு முட்டை நாங்கள் தரோம். அவிச்ச முட்டை இருக்குது. வெரி நைஸ் ஃபெல்லோ. அவ்வளோதான் வந்தாச்சு. Wonderful. How wonderful. Huh? Yeah. காருக்கு €2 பார்க்கிங் பெர் ஹவர் சார்ஜஸ். காருக்கு €2 கேம்பர் வேன் ஒரு ட்ரெய்லருக்கு வந்து €3, பஸ் ஆர் ட்ரக்குக்கு €10, பைக் ஆர் மோட்டர் பைக் வந்து €1 ஒரு ஹவருக்கு. ரீசனபிள் தான். பாருங்க அப்படியே அப்பா லொக்கேஷன். Come on, dude. Finally வந்தாச்சு நம்ம கார்கிட்ட. அப்படி இல்லை ஸ்கோடா, இதை நம்ம வந்த கார் ஒரு வந்தாச்சு. now to the next location. ஸ்காடா லேக் போகலான்னு நான் சொல்கிறேன். என் ஒய்ஃப் வேணான்றா. என்ன முடிவு பண்ணுறோன்றதை பார்ப்போம். பாய் பாய். அடுத்தது